இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுமாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஏன்டா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, திடீர்னு சினிமாக்குள்ள புகுந்து கொடி கட்டுவாங்க. அதுதான் எனக்கு வந்து கடைசி காலத்துல என்ன வாழ்க்கையை உயர்த்திச்சு, சோறு போட்டதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். இது மாதிரி நிறைய சினிமாவில்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க, திடீர்னு சினிமாக்குள்ள புகுந்து கொடி கட்டுவாங்க. அவங்க சொல்லாம இருக்காங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் பல விமர்சனங்கள் பண்ணாங்க. இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதுமாங்கல்ல, உள்ளுக்குள்ள ஏன்டா இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க. ஆமா போய் சொல்லுவாங்க. சரி நம்ம கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாதுன்னு சார் வெரி குட், சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, வெரி குட், பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னாரு. ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னாருன்னா, யோ நான் நடிக்க வந்தேன், நான் டைரக்டர் ஆகிட்டேன், ப்ரொடியூசர் ஆகிட்டேன். அதே மாதிரி நீ வந்து நடிக்க வந்த, வாத்தியார் வேலை பார்த்த, ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னா பண்ணிட்டு போய் எது பிக்கப் ஆகுத காசு தான் முக்கியம்னாரு. அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் 3 பேர் தான். அவர்கள் 3 பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை, அவர்கள் யோசனை தான்.